யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி நம்ம பார்த்துட்டுருக்குறோம் அப்படின்னா, அதாவது சிறப்பு ராசிகள். இப்போ சிறப்பு ராசின்னு சொல்லும் பொழுது கன்னி ராசியும் கூட ஒரு சிறப்பு ராசி தானுங்க. இந்த கன்னி ராசியில பார்த்துட்டிங்க அப்படின்னா யாரோட அதிபதி? புதன் அத அதிபதிங்க. இந்த ராசிக்காரங்கள் மெயினா பார்த்துட்டிங்க அப்படின்னா, கொஞ்சம் சாஃப்ட்டா தான் இருப்பாங்க. ஆனா ரொம்ப விவரமானவங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யாருக்கிட்டயுமே நீங்க கலந்துக்க மாட்டீங்க. பெரும்பாலும் ஐடியா மட்டும் தான் கேட்பீங்களே தவிர, நீங்க செய்வீங்களா, செய்ய மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாது. சில நேரத்தில நமக்கே கூட தெரியாது. ஆனா திடீர்னு ஒரு காரியம் ஆரம்பிச்சுருவீங்க. எதிர்பார்க்காத நேரத்தில. ஏன்டா இதெல்லாம் சொன்ன மாரி ஒண்ணுமே சொல்லல. அவன் ஓம மாரி இருந்தான். நல்லா பெருசா பண்ணிட்டான். பெருசா செஞ்சுட்டான் அப்படின்ற அளவுக்கு ஒரு அதாவது பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஒரு விவரமான ஆளு தான். ஆனா வெளிப்படையா நீங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கன்னி ராசிகள், இந்த ராசிக்காரங்கள் இப்ப எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் நாம பார்த்துட்ருக்குறோம். அதாவது பாரம்பரியம் அப்படின்ற ஒரு அ சேனலை முதலா பார்க்குறவங்களா இருந்தா, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பெல் பட்டன் அமுத்தி ஆல்ன்ற ஆப்ஷன் குடுத்துக்கங்க. நான் மக்கள் ஜோதிடர் தங்கவேல் சரவணன். இந்த கன்னி ராசியில இப்ப வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு அதிபதி யாரு? உங்களோட வீட்டுக்கு, அதாவது கன்னி ராசி வீட்டுக்கு யாரு அதிபதினா, புதன் அதிபதிங்க. புதன் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்க இருக்கிறார்னா, அதாவது பார்த்துட்டீங்க அப்படின்னா 10ஆம் இடத்தில். சரிங்களா? சாரி 9ஆம் இடத்தில் இருக்கிறாருங்க உங்களுக்கு. 9ஆம் இடத்தில் சூரியனோட சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கிறாருங்க. சுக்கிரனோட வீட்ல இருக்கிறாரு. சுக்கிரனோட வீட்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு பார்வை, அதாவது ஒரு ஸ்பெஷல் பார்வையோடு இருக்கிறாருங்க. அப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த மாரி விஷயங்கள் அமையும்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா சினிமா சம்மந்தப்பட்டது, கலை, ஆபரணம் இதெல்லாம் தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும். வீழ்ச்சியிலிருந்து நீங்கள் எந்திரிச்சாச்சு, அதாவது தோல்வியிலிருந்து நீங்கள் ஜெயிச்சாச்சு, முயற்சிகள் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் கரெக்டாக எல்லாமே வெற்றிகரமாக முடிகிற அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வந்துருச்சு. அதனால் பார்த்துட்டிங்க அப்படின்னா தன்னம்பிக்கையுடன் செயல்படுத்துங்க. சரிங்களா? பணம் வரவு சீராக இருக்கும். சீராக இருக்கணும்னா அதிகமாகவே இருக்கும். அந்த பணம் என்ன செய்யலாம், எந்த மாதிரி முதலீடு பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு எப்பயுமே ஆடம்பரத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பம் அதிகமாக இருக்கும். அந்த ஆடம்பர செலவுகள் அப்படி சொல்லும் பொழுது இத்தனை நாள் வண்டி வச்சுருந்தேங்க, இப்போ காரில் போகலாம்னு இருக்கிறேன் அப்படின்னாலும் நிச்சயமாக ஒரு வாகனம் கண்டிப்பாக உங்களுக்கு அமைகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு கட்டியாச்சு, ஒரு பெரிய லெவலில் இருக்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, கொஞ்சம் கௌரவமாக போகிறதுக்கு லோன் போட்டு இல்லை இருக்கிற அமௌண்ட் வச்சு கூட நீங்கள் போய்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது அந்தளவுக்கு உங்களுடைய செல்வாக்கு உங்களுக்கு சேர்ந்துருச்சு. ஓரளவுக்கு நியாயமான வகையில் ஒரு சம்பாத்தியம் இருக்குது. அதேமாரி பார்க்கக்கூடிய காரியங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஒன்று ஒன்று வந்துட்டுருக்கு. சரிங்களா? அதுக்கு மெயினான காரணம் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சரிங்களா, அதாவது குருவோட வீட்டில் குரு மங்கள யோகம் பார்வை பெற்று இருப்பதனால தானுங்க. பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கன்னி ராசி அப்படி சொல்லும் பொழுது 2ஆம் இடத்துல கேதுங்க. பார்த்துட்டிங்க அப்படின்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் எங்கே இருக்கிறாரு? குருவோட வீட்டில். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா மீனத்தில் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கிறார். 4ஆம் இடம் குரு பார்வை உங்களுக்கு உண்டு. குரு இப்போ அதேமாரி மீன ராசியில் தான் இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சனீஸ்வர பகவானும் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு நல்லது செய்யக்கூடிய இடத்துல தான் இருக்குது. 6ஆம் இடம் அப்படி சொல்லும் பொழுது சனீஸ்வர பகவான் அங்கே தான் சொந்த வீட்டில் இருக்கிறார். மெயினாக பார்த்துட்டிங்க அப்படின்னா சரிங்களா. 7ஆம் இடம் சிறப்பு பார்வையோடு குரு பகவான் உங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். குரு பார்த்தால் கோடி புண்ணியம். சரிங்களா. சனி கொடுப்பார், யார் தடுப்பார் அப்படி சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒரு சொந்த வீட்டில் இருக்கிறதுனால ஒரு சாதகமான வகையில் தான் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா. நம்பி இறங்கலாம், வீண் போக மாட்டீங்க. தொழில் விரிவுபடுத்துங்க. தொழில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருக்கிறேன், இன்னும் ஒரு 4 பேர் வேலை செய்யணும், இதேமாரி கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணணும், இல்லை வேறு இடத்துல கொண்டு நிறுவனம் அப்படின்ற அளவுக்கு இது செய்தாலும் கூட உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி ஆணும் பெண்ணும் வகையில் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி வகையில் கொஞ்சம் ஒரு சண்டை சச்சரவுலாம் வந்திருக்கும். இதெல்லாம் அடங்கக்கூடிய நேரம். விசேஷம், குதூகூலம், குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை. சரிங்களா. பிள்ளைகள் இருந்தால் அவங்க மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். பேங்க்கில் ஒரு அமௌண்ட்டு போடுங்க. எதிர்காலத்துக்கு தேவைகள் அப்படி சொல்லும் பொழுது நம்மளை எதிர்பார்க்காம அந்த கல்வி சம்மந்தப்பட்டது அவங்களே செய்கிற அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா பண்ணக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் நீங்கள் பண்ணுங்கள். இது ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
தொழிலில் லாபஸ்தானம் கண்டிப்பாக உங்களுக்கு வர அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த 7ஆம் இடம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து யார், செவ்வாய் பகவானும் அதேமாரி குரு பகவானும் உங்களை பார்த்து அதை வந்து ஒரு பார்வையோடு உங்களுக்கு இருக்காங்க. சரிங்களா? அதனால் ஒரு சிறப்பு தரிசனம் அப்படின்ற அளவுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. நீங்கள் வந்து எப்பயுமே நார்மலாகவே பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து எந்த சாமி கும்பிடலாமா அப்படின்னா, புதன்கிழமை அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் கும்பிடுங்க, தட்சிணாமூர்த்தி கும்பிடுங்க. இதே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். எப்போவுமே நல்ல காரியம் செய்யும் பொழுது அந்த புதன்கிழமை பயன்படுத்துங்க. காசு பணம் ஒரு பொருள் வாங்குகிறோம், இல்லை அப்படின்னு லேண்டு வாங்குகிறோம், வீடு வாங்குகிறோம், வண்டி வாகனம் வாங்குகிறோம், இதெல்லாமே வந்து பண்ணும் பொழுது வந்து ஒரு வகையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா நீங்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதே போல் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளிலையுமே குளிகை காலம்ன்றது ஒன்று இருக்குங்க. அந்த குளிகை காலம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து சுப செலவுகள் இப்போ வந்து இந்த குளிகை காலத்தில் பண்ணினீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒவ்வொரு நல்ல செயல்கள் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து உங்களுக்கு தேடி வரும். அந்த நாள் வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களோட வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு வந்து இருக்குது. பணமழை கொட்டக்கூடிய ஒரு காலகட்டம். கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திங்க. சரிங்களா? இதை ஒட்டிங்க அப்படின்னா வந்து இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும். வீட்டில் வந்து கல்யாண காட்சியும் சரி, வீடு வாகனம் சரி, வண்டி வாகனமும் சரி, எல்லாமே அமையக்கூடிய ஒரு வகையில் இருக்குது. பண வரவு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் எங்கிட்ட வந்து கால் பண்ணி நீங்கள் பேசுகிறீங்க. சரிங்களா? அவங்களுக்கும் சரி, தொழில் ரொம்ப சிரமமாக இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது வந்து புதன்கிழமையான தட்சிணாமூர்த்தியை வந்து வழிபடும் பொழுது உங்களோட வாழ்க்கை இன்னும் மேற்கொண்டு வந்து தொழில் வந்து அபிவிருத்தி அடைகிறது, நிரந்தரமாகிறது, அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய இடத்துல வந்து தொழில் மாற்றம் அடைகிறது. இது எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். அதேமாரி வந்து 4 பேரோட ஒத்தாசை, 4 பேரோட வந்து சப்போர்ட் நமக்கு கிடைக்கும். குடும்பத்தோடு வந்து கோயிலுக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். ரொம்ப நாள் வந்து இந்த மாதிரி கோயிலுக்கு போகணும், இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன்னா திருப்திகரமான ஒரு நாட்கள் உங்களுக்கு வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குங்க. சரிங்களா? அதன் காரணமாக மெயினாக சொல்லப்போனால் வந்து உங்களுக்கு சனீஸ்வர பகவான் வகையிலும் அதை வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கடன்பட்டு ஒரு காரியம் பண்ணலாம். அதேமாரி வந்து பார்த்துட்டிங்கன்னா 7ஆம் இடம் அப்படி சொல்லும்பொழுது வந்து சிறப்பு பார்வையோடு வந்து குரு பகவான் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சாரம் பண்ணுறாங்க. அதாவது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்குறேன், அதேமாரி வந்து பார்த்துட்டிங்கன்னா கல்யாணம் பண்ணு, இடம் வாங்கு, வீடு கட்டு, வண்டி வாகனம் வாங்கு அப்படின்ற அளவுக்கு வந்து அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் வந்து சரியான முறையில் பயன்படுத்துங்க. நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை மேலும் மேலும் உயரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அருமையாக இருக்கும். சரிங்களா? இது வந்து பொதுப்படையான தகவல்கள். இதை பற்றி இதைவிட தெளிவாக துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட ஜாதகம் பார்த்து அதை அலசி ஆராய்ஞ்சு அது வந்து அடுத்த கட்டம் என்ன நடக்கும், எந்த மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்புகள் தேடி வருது, என்ன செய்யலாம் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் லக்கணமும் அதேமாரி வந்து ராசி லக்கணமும் நட்சத்திரமும் அதேபோல் திசா புத்தியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இதை விட உங்களுக்கு சிறப்பான ஒரு கால சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். அதனால் முடிந்த வரையிலும் உங்களோட ஜாதகத்தை என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குங்க, அதுக்கு ஃபோன் மூலியமாகவோ இல்லை ஒரு மெசேஜ் மூலியமாக என்னை வந்து தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு தொலைபேசி வாயிலாகவே ஒரு விழா வரையும் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறது பொதுவான தகவல்கள். சரிங்களா? அதனால் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து இந்த சேனல் முதல்ல நீங்கள் பார்க்குறதா இருந்தால் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுன்ற ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.